பாஸ்கா காலத்தினுடைய 7ஆம் வாரத்துக்குள்ளே நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவர் இயேசுவை பின் செல்ல, அவருடைய வழிகளை பின்தொடர நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கின்றோம். அந்த அழைப்புக்குள்ளே எவ்வாறு நாங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த சிந்தனையிலே நாங்கள் சிந்திக்க அழைப்பு பெற்றிருக்கிறோம். எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வுக்குள்ளே நாங்கள் நல்ல கிறிஸ்தவ மக்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய அழைப்பை பின்பற்றி வாழுகின்றவர்களாக, ஆண்டவருடைய வார்த்தையை எங்களுக்குள்ளே வாழ்ந்து அதை மற்றவர்களுக்கும் கொடுக்கின்ற மக்களாக நாங்கள் இருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் கடவுளின் அன்பு பிள்ளைகளாக, அவரால் அழைப்பு பெற்ற சொந்த பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் வாழ முடியும். நீ என்னை பின்தொடர்ந்து வா என்கின்ற ஆண்டவருடைய இயேசுவினுடைய வார்த்தைகள் எங்களுக்கு வலுவூட்டுகின்ற வார்த்தைகளாக இருக்கின்றன. ஆண்டவரை நாங்கள் பின்தொடர அழைப்பு பெற்றிருக்கின்றோம். அவருடைய வார்த்தைகளை பின்தொடர நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கின்றோம். அவர் கொடுத்த வார்த்தைகளின்படி நாங்கள் வாழ எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அவரின் அழைப்பை நாங்கள் அறிந்து பெற்றிருக்கிறோம். ஆகவே அந்த அழைப்புக்குள்ளே நாங்கள் சரியான முறையிலே, நன்மையை தேடுகின்ற முறையிலே, அதை நல்ல முறையிலே பயன்படுத்துகின்ற கொடுக்கின்ற முறையிலே நாங்கள் வாழவும் அங்கே முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு முயற்சி செய்கின்ற பொழுதுதான் என்னை பின்தொடர்ந்து வா என்கின்ற ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்விலே வலு கொடுக்கின்ற வார்த்தைகளாக மாறும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி நாங்கள் வாழுகிறோம், அவருடைய அழைப்பிலே நாங்கள் வாழுகிறோம் என்று சொன்னால் அது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பான ஒரு அழைப்பு. அந்த சிறப்பின் அழைப்புக்குள்ளே நாங்கள் சிறப்பான மனிதர்களாக, ஆண்டவரின் சொந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழ அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்வு ஆண்டவருடைய மனநிலைகளை ஒத்த வாழ்வாக மாறுகின்ற பட்சத்தில் தான் எங்களுடைய அழைப்புக்கு நாங்கள் சான்று பகர்கின்ற மனிதர்களாக மாற முடியும். பிரியமான சகோதரர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பாத சுவடிகளை நாங்கள் பின்பற்றி வாழ அழைப்பு பெற்றிருக்கிறோம் என்றால் பல துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சவால்கள், சஞ்சலங்களை நாங்கள் எதிர்கொண்டு வாழ வேண்டும். துன்பமில்லாத கிறிஸ்தவ வாழ்வு ஒரு கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. நாங்கள் துன்பங்களை சுமந்து வாழ வேண்டும். ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற ஒரு மனிதன் நாள்தோறும் தன் சிலுவைகளை சுமந்து கொண்டு சென்ற பொழுதுதான் அங்கே ஆண்டவருடைய சீடனாக வாழ முடியும். ஆண்டவரை பின்பற்றி வாழ அவன் வலுவுள்ள கிறிஸ்தவனாக, அழைப்பு பெற்ற கிறிஸ்தவனாக வாழ முடியும். ஆகவே துன்பங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழுகிற பொழுதுதான் நன்மையான விடயங்களை நாங்கள் கடவுளிடமிருந்து பெற்று மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். துன்பங்களை ஏற்றுக்கொள்ளாத வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வாக மாற முடியாது. பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எங்களுடைய வாழ்விலே வருகின்ற துன்பங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அந்த துன்பங்கள் ஊடாக கிறிஸ்தவ புண்ணியங்களை ஆண்டவர் இயேசுவுக்காக மற்றவர்களோடு நாங்கள் பகிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் தூய ஆவியானவருடைய துணை எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. தூய ஆவியானவருடைய புண்ணியங்களை பற்றி நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தூய ஆவியானவர் தருகின்ற கொடைகள், கனிகளை பற்றி நாங்கள் எங்களுடைய வாழ்விலே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு சிந்திக்கின்ற பொழுது அவ்வாறான பண்புகளை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதையும் எங்களுடைய வாழ்விலே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தூய ஆவியானவர் எங்களுடைய வாழ்விலே வலு சேர்க்கின்ற ஒருவராக இருக்கின்றார். எங்களுடைய வலிவின்மையிலே வல்லமை தருகின்ற ஆவியின் கொடைகளை தூய ஆவியானவர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். அவ்வாறு எங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படுகின்ற வேளையிலே நாங்கள் தூய ஆவியானவருக்கு எதிராக நடந்து கொள்ள முடியாது. அவ்வாறு நாங்கள் தூய ஆவியானவருக்கு எதிராக நடந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால் நாங்கள் ஆண்டவரை பின்பற்ற மறுக்கின்றவர்களாக, நாங்கள் ஆண்டவர் தருகின்ற அந்த கொடைகளை, ஆண்டவர் தருகின்ற நன்மைத்தனங்களை நாங்கள் மறுத்து விடுகின்ற கிறிஸ்தவர்களாகவே நாங்கள் மாறுகின்றோம் என்பது மிகவும் முக்கியமான விடயமாக அமைகின்றது. பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்விலே தூய ஆவியானவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார்.
அவ்வாறு தூய ஆவியானவர் செயலாற்றுகின்றார் என்று சொன்னால், தூய ஆவியானவருக்கு எதிரான 6 பாவங்களை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் வெறுத்து வாழ வேண்டும். அந்த பாவங்கள் என்னவென்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, முதலாவது பாவம் முற்சார்பு எண்ணம். முற்சார்பு எண்ணம் என்கின்ற அந்த பாவத்தை எங்களிடமிருந்து நாங்கள் பிரித்து வாழ வேண்டும். அது தூய ஆவியானவருக்கு எதிரான பாவமாக இருக்கின்றது. அந்த முற்சார்பு எண்ணங்களிலிருந்து நாங்கள் எங்களை விடுத்து வாழ வேண்டும். அவை எங்களுடைய வாழ்வுக்கு அழிவை கொண்டு வருகின்றன. எங்களுடைய வாழ்விலே எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் கற்றவர்களாக இருக்கிறோம், நாங்கள் அனைத்தையும் தெரிந்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி எங்களுடைய வாழ்விலே நாங்கள் வாழுகிறோம் என்றால் அது தூய ஆவியானவருக்கு நாங்கள் வருத்தத்தை ஏற்படுத்துகிறோம். இரண்டாவது பாவமாக நம்பிக்கையின்மை. தூய ஆவியானவருடைய கொடைகளிலே நம்பிக்கையின்மை, கடவுளுடைய ஆற்றலிலே நம்பிக்கையின்மை. மூன்றாவது பாவமாக அறியப்பட்ட உண்மைக்கு எதிராக நிற்பது. அறிந்த உண்மைகளுக்கு நாங்கள் பொய்ச் சாட்சிகளாக மாறுவது தூய ஆவியானவருக்கு வருத்தம் விளைவிக்கின்றது. நான்காவது பாவம் மற்றவரது ஆன்மீக நலனிலே பொறாமை கொள்வது. நாங்கள் மற்றவர்கள் கடவுளோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பொறாமை கொள்கின்ற பட்சத்திலே நாங்கள் தூய ஆவியானவருக்கு வருத்தம் விளைவிக்கிறோம். ஐந்தாவது பாவமாக பாவத்திலே பிடிவாதமாக இருப்பது. நாங்கள் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் வாழுகின்ற பொழுது ஆண்டவருக்கு நாங்கள் வருத்தம் விளைவிக்கின்றோம். தூய ஆவியானவருக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்து விடுகிறோம். பிரியமானவர்களே, மனம் திருந்திய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாங்கள் எங்களுடைய பாவங்களை ஏற்று வாழ வேண்டும். ஆறாவது பாவமாக இறுதி தருணத்திலும் மனம் மாறாது இருத்தல். நாங்கள் எங்களுடைய இறப்பின் வேளையிலும் ஆண்டவரை நேசிக்காது, நான் ஆண்டவரை விட்டு பிரிந்து இருக்கிறேன் என்ற அந்த உணர்வை எனக்குள்ளே உருவாக்காது, ஆண்டவரோடு கொண்டிருக்கின்ற இந்த உறவை ஏற்படுத்தாது நான் வாழுகின்ற பொழுது அங்கே நான் தூய ஆவியானவருக்கு எதிராக நான் பாவம் செய்கிறேன். ஆண்டவரை பின்பற்ற மறுத்த சீடனாக நான் மாறுகிறேன். ஆகவே தூய ஆவியானவரை பற்றி சிந்திக்கின்ற இக்காலங்களிலே நாங்கள் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று அதன்படி வாழுகின்ற பட்சத்தில் தான் தூய ஆவியானவருடைய கொடைகளையும் கனிகளையும் நாங்கள் கண்டு அவற்றை வாழ்வாக்குகின்றோம். ஆகவே இவ்வாறான தூய ஆவிக்கு எதிரான பாவங்களை எங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி ஆண்டவருடைய புண்ணியங்களை நேசித்து தூய ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் எங்களுடைய வாழ்வாக்கி வாழ தொடர்ந்து மன்றாடுவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.